இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் நினைப்பூட்டுகிற காரியம் என்னவென்றால், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்படும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவையே அல்ல. ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. நல்ல மனசுல வச்சுக்கோங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க பாடுபடுறீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க உபத்திரவப்படுறீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க நிந்திக்கப்படுகிறீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அடிக்கப்படுகிறீர்களா? உங்களுடைய சிந்தையெல்லாம் இக்காலத்து பாடுகள் அதி சீக்கிரமாக நான் தேவனோடு கூட போகிற அந்த நித்திய மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவை அல்ல. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, நான் மரித்தாலும் எனக்காக ஜீவன் தந்த இயேசுவுக்காக மாத்திரமே. ஹalleluya. இந்த வைராக்கியம் நமக்கு இருந்துச்சுன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க ஒருவராலும் கூடாது. இந்த உலகத்தினால கூடாது, இந்த உலகத்தின் மேன்மையினால கூடாது, பணத்தினால அதிகாரத்தினால கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து எனக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து எனக்காக அவர் மரித்திருக்கிறார். அந்த கிறிஸ்து எனக்காக மீண்டும் உயிரோடு வரப்போகிறார். அவர் எனக்காக அவர் நித்தியத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கைவேளை இல்லாத ஒரு ராஜ்யம் உங்களுக்காக எனக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்க மகிமை இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஹalleluya. இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம அசைக்கப்படுவதே இல்லைங்க. இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் கிறிஸ்து எனக்கு முன்பாக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அநேக அப்போஸ்தலர்கள், அநேக மிஷனரிமார்கள் தன்னுடைய ஜீவனை துச்சமாக மதிச்சதற்கு காரணம் என்னன்னா, அவர்களுடைய கண்கள் அந்த நித்தியத்தை நோக்கியே இருந்துச்சு. அந்த நித்திய மகிமையை நோக்கியே இருந்துச்சு. அந்த அழிவில்லாத அந்த வாடாத அந்த ஜீவ கிரீடத்தையே நோக்கி இருந்துச்சு. அதனாலதான் தன்னுடைய சொத்தை இழந்தாங்க, தன் குடும்பத்தை இழந்தாங்க. தன்னுடைய ஜீவியத்துல அவர்கள் இந்த உலகம் எதெல்லாம் மேன்மைன்னு சொல்லுகிற காரியங்கள் அவர்கள் தகுதியாக இருந்தாலும் அதை அவர்கள் இழந்தார்கள். எதற்காக? கிறிஸ்துவுக்காக. ஹalleluya. இது ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் தேவையான அடிப்படை சத்தியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், எனக்கு கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, துக்கம் இல்ல, வருத்தம் இல்ல, கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு பாடுகள் இல்லைன்னு நீங்க ஒருபோது நீங்க சொல்லவே கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அது பொய். அப்படி சொன்னா அது என்னது? பொய். எல்லாமே நம்முடைய உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை தருகிற இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கல்லோ மரமோ அல்ல. அவர் நம்மோடு பேசுகிற தேவன், அவர் நம்மோடு உலாவுகிற தேவன், அவர் நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிற தேவன், அவர் நம்மை கண்ணீரை துடைக்கிற தேவன், அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற தேவன், அவர் நம்ம நெருக்கத்தின் மத்தியிலே நம்மை விடுதலையாக்கி விசாலத்தில் வைக்கிற தேவன், அவர் நம்முடைய ஒவ்வொரு சவுக்களுக்கும் அவர் நிச்சயமாக பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya.